பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எல்லாரும் ஹாலிடே மூட்ல இருக்கீங்க, ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு ஹாலிடேஸ்ன்னு நினைக்கிறேன். எங்க ஆண்டி, எங்க அப்பா எங்கேயுமே வெளியே கூட்டு போக மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்ற குட்டீஸுக்காகவே இந்த கதைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணுன்னா ரொம்ப குட்டி பொண்ணுலாம் இல்லைங்க. அவங்க வந்து 10th முடிச்சிருக்காங்க. 10th முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேஜ். அப்போ அந்த பொண்ணு வந்து நிறைய பேர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறா. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, இது படிக்கலாமா, அதை எடுத்தா என்ன ஆகும், எங்க போகலாம், என்ன அப்படின்னு ரொம்ப போட்டு என்ன சொல்றது, ஆறாமற அப்பா அம்மா கிட்ட மட்டும் இல்ல டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த இவ எல்லார்கிட்டயும் கேட்டு எல்லாரும் கொடுக்குற ஐடியாஸையும் வாங்கி ரொம்ப குழம்பி போயிடுறா. கடைசியில அவங்க அம்மாவும் அப்பாவும் பொறுமையா இருன்னு சொன்னாலும் அவ கேட்கல, ரொம்ப குழப்பிக்கிறா. அப்படியானா என்ன ஆகும், இதுல வேற ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரூப் எடுக்கிறாங்களே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த குரூப் எடுக்கிறாளே, வீட்டுக்கிட்ட இருந்து அவங்க அம்மா வந்து எது எப்படி போனா என்னம்மா, நீ முதல்ல டிசைட் பண்ணு, உனக்கு என்ன பிடிக்கும், உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன, உன்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, அதை பத்தி யோசி அப்படின்னு சொன்னா கூட அவக்கு வந்து கேட்கவே இல்லைங்க. அதுக்குள்ள வந்து அந்த காலேஜ்ல போய் சேரணும், இந்த ஸ்கூல்ல போய் பார்க்கணும், இந்த ஸ்கூல்ல படிச்சு அப்படி போயின்னு போட்டு ரொம்ப குழப்பிக்கிறா. அதாவது நாளுக்கு நாள் அவளுடைய இந்த விஷயத்துக்கு அவளுடைய மன சஞ்சலம் வந்து அதிகமாகிட்டே போகுது. அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த குழந்தையோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாம வந்து அவ வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கா. 11th 12thல விரும்பிய பாடத்தை எடுத்து படிச்சு அதுல அவங்க வாழ்க்கைய அமைச்சுக்க போறாங்க. சோ அவளுடைய நிஜமாவே அவ வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் லெவல்ல அவ நின்னுட்டு இருக்கா. கரெக்டா முடிவெடுத்தா நல்லபடியா இருப்பா. ஒருவேளை தவறா முடிவெடுத்துட்டா கண்டிப்பா அவளால வந்து அதை சரியா பண்ண முடியாது. அதனால போட்டு தனக்கு என்ன வேணும், தன்னால என்ன முடியும் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு, ஸ்கூல் கிட்ட இருக்கணும், வீட்டுக்கு கிட்ட ஸ்கூல் இருக்கணும், சைக்கிள்ல போற மாதிரி இருக்கக்கூடாது, பஸ்ல போற மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்கூல் யூனிஃபார்ம் பிடிச்ச கலர், இப்படியெல்லாம் வேற போட்டு யோசின்னு யோசிச்சு, அது ஏன் கேக்குறீங்க, போட்டு ரொம்ப குழப்பிக்கிற. நிறைய பேரு அதே குழப்பத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு குழப்பமான சிச்சுவேஷன்ல எல்லாருமே உங்க அப்பா அம்மாவும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் தாண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த ஸ்டூடெண்ட், அந்த மாணவன் இல்ல அந்த மாணவி தனியா உட்கார்ந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு சில விஷயங்களை நோட் பண்ணணும். அவங்களுடைய எய்ம் என்ன, அடுத்தது அவங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, அந்த எய்முக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கூல்ல அவங்க நினைக்கிற ஸ்கூல்ல, அவங்க ஸ்கூல்லயோ இல்ல வெளி ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ அவங்க நினைக்கிற குரூப் கிடைக்குதா, அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் எடுத்திருக்காங்களா, அந்த மார்க்கும் அந்த குரூப்பும் செட் ஆகி வந்து அப்பா அம்மாவால ஃபீஸும் கட்ட முடியுமா, எல்லாமே ஒத்து வருமா, 5 வருஷம் படிக்க போறோமா, 3 வருஷம் படிக்க போறோமா, 3 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் மேல் படிப்பு எங்க போய் படிக்க போறோம், இல்ல 5 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போய் படிக்க போறோம், இப்படி பல விஷயங்கள். ஹாஸ்டல்ல இருந்து படிக்க போறோமா, வீட்டுக்கிட்ட இருந்து படிக்க போறோமா, ஸ்கூல் ஜாயின் பண்றது 11th 12th ஸ்கூல் ஜாயின் பண்ற பசங்களா இருந்தா அந்த ஸ்கூல் வந்து வீட்டுக்கிட்ட இருக்கா, பஸ்ல போகணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. இது எதுவுமே வந்து நிக்காது. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்க லைஃப்ல என்னவாகணும், வாட் இஸ் யுவர் எய்ம் இன் லைஃப். ஸ்கூல் பசங்களா இருந்தா 11th 12th நீங்க பெரியவங்களாகும் போது என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, 11th 12th முடிச்சவங்களா இருந்தா காலேஜ்ல நீங்க எடுத்த குரூப்புக்கு ஏத்த மாதிரி உங்க மார்க்குக்கு ஏத்த மாதிரி என்ன கோர்ஸ் அவங்க ஆஃபர் பண்றாங்க. நீங்க ஒருவேளை வந்து மெடிசன் எய்ம் பண்ணிருக்கலாம், மெடிசன் கிடைக்காம அந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் இல்லாம நீங்க ஒரு டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ற மாதிரியான சூழ்நிலை வந்தா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க.
டிகிரி கோர்சஸ் எடுத்து படிக்கும்போது கூட அந்த டிகிரி கோர்ஸ்ல மேல மேல படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இயற்பியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்எஸ்சி இயற்பியல் அதுக்கு மேல படிச்சு அவர் காலேஜ் ப்ரொஃபஸராவோ இல்ல ஒரு பயோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் கூட படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு பின்னாடி. அதனால ஒரு மெடிசன் அவன் எய்ம் பண்ணோம், நான் ரீவேல்யூவேஷன் போட போறேன், நான் வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் போட போறேன் அப்படின்னு எல்லாம் உங்களை நீங்களே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேத்துக்கு வந்து அதே படிச்ச சப்ஜெக்டை திரும்ப படிக்கிறதுக்கு பிடிக்காம இருக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க வெயிட் பண்ணணுங்கிறது கிடையாது. பின்னாடி வர ஜூன் ஜூலைலயே வந்து அவங்க அடுத்த எக்ஸாமுக்கும் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் நீங்க அட்டெம்ப்ட் பண்ணாம உங்க குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, உங்களால என்ன முடியும், உங்க டீச்சர்ஸ் உடைய அட்வைஸ், ஏன்னா நீங்க இந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங் இந்த சப்ஜெக்ட்ல வீக் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா முடிவெடுங்க. சில பேருக்கு வந்து பிளேன் ஓட்டுறதுக்கு கூட ஆசை இருக்கலாம், ஆனா சைக்கிள் ஓட்டுறதுக்கே அவங்க பயப்படலாம். அப்படி இருக்கும்போது பார்த்து தெளிவா தீர யோசனை பண்ணி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கரெக்டா டிசைட் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் உங்க ஃபியூச்சரை வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில விட்டுறாதீங்க. அப்பா அம்மா உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க, ஆனா நீங்க அதுக்கு நேர் மாறான வேற ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ புரிய வைங்க. குடும்பத்துல 3 பேரும் உட்கார்ந்து, இந்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே உட்கார்ந்து தீர ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணி அந்த பையனுடைய அந்த ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய எய்ம் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி அந்த எய்முக்கு ஏத்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்களா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கோர்ஸ் அவங்க முடிவு பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத மட்டும் யோசிங்க. அந்த கோர்ஸ் ஃபீஸ் உங்களால கட்ட முடியுமா, ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்படியெல்லாம் பல விஷயங்களை யோசனை பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் போய் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேரு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. சில சமயம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இதைதான் நீ பண்ணணும் அதைதான் நீ பண்ணணும்னு ஆணித்தரமா சொல்றவங்களும் இருக்காங்க. என் குடும்பத்துல எப்பவுமே இன்ஜினியர் தான்ப்பா, என்னோட மாமா பையன் டாக்டர், என் அத்தை பொண்ணு இன்ஜினியர், அவங்க இப்படி இவங்க அப்படி, அதனால நீயும் அதை தான் படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம குடும்ப பெருமைக்காக தேவையில்லாத ஒரு விஷயத்த குழந்தைங்க கிட்ட திணிச்சிடாதீங்க. டியர் பேரண்ட்ஸ், இது ஒரு ரிக்வெஸ்ட் தான். நீங்க உங்க பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறத விட அவங்க தங்களுக்கு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத யோசனை பண்ணுங்க. அந்த ஆங்கிள் முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க உங்க பசங்க. அவங்களுடைய ஐடியாஸையும் கேட்டுக்கோங்க. அதே சமயம் உங்களால என்ன முடியும் முடியாது ஃபைனான்சியலி அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிடுங்க. ஆனா அவங்க எடுக்க போற முடிவு அவங்களதாவே இருக்கட்டும். எந்த வகையிலையும் நீங்க வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த காலத்து பசங்க ரொம்ப உஷாருங்க, நீ சொன்னேன்னு தான் நான் படிச்சேன், எனக்கு தெரியாது அப்படின்னு கையை விரிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால யாருடைய முடிவு எப்படி போனாலும் இது நம்ம பசங்களுடைய ஃபியூச்சர். அதனால படிக்க போறவங்களுடைய முடிவை அவங்க சுதந்திரமா எடுக்கிறதுக்கு பாருங்க. இன்னைக்கு ஜெனரல் ஸ்டோரி ஜெனரல் அட்வைஸோட இன்னைக்கு உங்களை பார்த்துருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.